ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு சனி மீனராசியில் நம்மளுடைய அர்த்தாஷ்டம சனியாக சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் வரக்கூடிய நாட்களுக்கான பலன் 160 நாட்கள், அதாவது ஏப்ரல் 27 முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை உத்திரட்டாதியில் சனி சுயபலத்தோடு இருக்கிறார். நமக்கு அர்த்தாஷ்டம சனி தான். நம்முடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே உத்திரட்டாதியாகவும், 8ஆம் இடத்திலே பூசமாகவும், 12ஆம் இடத்திலே அனுஷமாகவும் சனியினுடைய பங்களிப்பு இருக்கிறது. அப்போ சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது இல்லாதவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை நமக்கு திசாபுத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது மூலதனம் போட்டு புதுசாக விரிவாக தொழில் பண்ணுறது, பெருசாக வீடு கட்டுறது, கடன் வாங்கி டெவலப் பண்ணுறது, வீண் உத்தரவாதங்கள் பேரில் ஏதாவது செய்கிறது, பிறரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுறது, அதன் மூலமாக நமக்கு நஷ்டமடைகிறது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது. ஆரோக்கிய குறைபாடுகள்னால் அவதிப்படுவது. சாதாரண நோயாக இருக்கும், அது அப்படியே டெவலப் ஆகி ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கும் அது 8ஆம் இடமாக வேலை செய்யும். இந்தந்த வகையில எல்லாம் நம்ம சனி திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அதுலேயும் உங்கள் ஜாதகத்தில் சனி எப்பேற்பட்டவருங்கிறத நீங்கள் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து எந்த பாவத்தை இயக்கிற அதிகாரின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே சனி உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அந்த ஆதிக்கம் பெற்றிருந்தால் உங்களுக்கு நோய் ப்ராப்ளம் வராது. உறவுகள் நல்லா இருக்கும், கஷ்ட நஷ்டம் வராது. தொழிலில் என்ன இருக்கும், உற்பத்தி சார்ந்த தொழிலும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழிலும் செட் ஆகாது, மற்றது நல்லாயிருக்கும். அதே நம்ம ஜனன ஜாதகத்தில் 2, 6, 10 தொடர்பில் சனி நமக்கு கொடுப்பனை அமைந்திருந்தால் வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம், ரெகுலராக வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையில் ஒரு பிரச்சனையும் வராது. ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய வேலைகள், கான்ட்ராக்ட் ஒர்க்கு, சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ஜாப் ஒர்க் பண்ணித்தர்றது, சார்ஜஸ் வாங்குகிற அத்தனை தொழிலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கனரக வாகனங்கள், ஒரு லாரி சர்வீஸ் நடத்துகிறோம் அப்படின்னா அது நம்ம கூலிக்கு தானே செய்கிறோம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஜாதகத்தைப்படி சனி கிரகமானது 8ஆம் பாவ 12ஆம் பாவ ஆதிக்கம் பெறக்கூடாது. அப்படி பெற்றிருந்தால் சனி திசாபுத்தி அந்தரம் நடந்தால் இந்த கோச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி உறவு ரீதியாகவும் பாதிப்பு, உடல் ரீதியாகவும் பாதிப்பு, பொருள் ரீதியாகவும் நஷ்டப்படுறது, அசாதாரணமான அசம்பாவிதங்கள் ஏற்படுவது, விபத்து போன்றவை. ஸோ இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ புள்ளி விவரமாக பார்க்க போனோம்னா, நம்ம தனுசு லக்னத்தில் லக்ன புள்ளி முதல் பாதம் அமையுது இல்லையா, கேது மூலம் 1ஆம் பாதமாக புள்ளி அமைஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு இம்மீடியட்டாக 4ஆம் இடத்துல வருதுன்னு எடுத்துக்கணும். அதே மற்ற பாதங்கள் இப்போ பூராடத்தில் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த அர்த்தாஷ்டம சனி வந்திருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட பூராடம் 2ஆம் பாதத்திலிருந்து 2-3 நாள், உத்திராடம் 1, இந்த பிற்பகுதியில் தனுசு பிற்பகுதியில் லக்னம் அமைஞ்சவங்களுக்கு 15 டிகிரிக்கு மேலே அமைஞ்சவங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனியே வரல. அதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு சனி திசாபுத்தி அந்தரம் நடந்தால் கூட அது கெடுதல் செய்யாது. காரணம் அது 3ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது, 4ஆம் பாவத்துக்குள்ளே போகல இந்த சனியினுடைய பவுண்ட்ரி. அப்போ 3, 7, 11ன்ற பாவத்தை இயக்கிறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஒரு இடமாற்றம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். வீடு விற்கிறது, கிரயம் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா நடக்கும். அக்ரிமெண்ட் போடுறது,
ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது இதெல்லாம் நல்லா நடக்கும். இளைய சகோதரம் மூத்த சகோதர வகையில் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். குழந்தை பிறப்பு திருமண காரியங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட அனைத்து வித நல்ல உறவுகளும் மேம்படும். அப்போ நம்ம செகண்ட் ஹாஃபில் பிறந்திருந்தால் தனுசு லக்னத்துடைய செகண்ட் ஹாஃபில் அதாவது பூராடம் 2, 3, 4 மற்றும் உத்திராடம் 1 பாதம், அந்த 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சனி ரேவதியை தொடும்போது அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு தான் அந்த 4ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு எடுத்துக்கணும். அப்போ அவர் புதன் நட்சத்திரத்தில் போய் தான் வேலை செய்கிறார். அப்போ நமக்கு திசா புத்தியில் அது புதன் கால்குலேஷனும் சனி கால்குலேஷனும் சேர்ந்துருந்தால் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம சப்ஜெக்டே என்ன, சொந்த நட்சத்திரத்தில் சனி வலுப்பெறாருங்கிறது தான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா, அன்றாடம் செய்கிற வேலை, அன்றாடம் செய்கிற தொழில், அன்றாடம் செய்கிற உழைப்பு, இதுக்கு பாதிப்பே வராது. 10ஆம் பாவத்துக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். புதுசாக செய்யக்கூடாது. ஏன்னா 4, 8, 12ங்கிறது புது முயற்சிகள்னால நஷ்டப்படுதல், நம்பி ஏமாறுதல், கஷ்டப்படுதல் இங்கே குறிக்குது. அதனால் இருக்கிற இடத்துல இருக்கிற வேலையை அதே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் வராது. எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். உறவுகளில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவே போயிட்டுருக்கும். ஈகோ இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது எல்லா வகையான உறவுகளுக்கும் பொருந்தும். இப்போ நமக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குடைய பிரிவுகள், அவங்களுடைய இடம் விட்டு இடம் போகிறது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சரிவுகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதிருப்தி மனப்பான்மை என்பது 4ஆம் இடத்துல உள்ளது. இப்போ நீங்கள் ஒரு குடிசை தொழில் செய்கிறீங்க, ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறீங்க, அந்த மாதிரி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்களுக்கும் இது நல்லா தான் வேலை செய்யும். 4ஆம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு சாதகமாக வேலை செய்வது. அப்போ அந்த ஒர்க்கெல்லாம் நல்லா நடக்கும். இதில் என்ன காம்பினேஷன் அப்படின்னா, 4ஆம் இடத்தோட 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சேர்ந்து தான் இயங்குது இந்த காம்பினேஷன். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி கெட்டு இருந்தால், அது 8, 12 தொடர்பாக இருந்தால், திசாபுத்தி நடந்தால், இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டால் போதும். என்றைக்குமே நம்ம புள்ளி தான் கணக்கு. லக்ன புள்ளி என்னன்னு தெரியணும். அந்த இடத்துலேருந்து 4ஆம் பாவம் எந்த புள்ளியில் ஆரம்பிக்குதோ அங்கே சனி வரும்போது அந்த ஒரு காலகட்டம் ஒரு 3 மாதத்துக்கு அதனுடைய இம்பேக்டை கொடுக்குமோ ஒழிய பெருசாக பாதிக்காது. இது எல்லாமே நம்மளுடைய பதிவுகள் அனைத்துமே கோச்சார பதிவுகள் எல்லாமே லக்ன பிரகாரமும் சொல்லுவோம். அதே நேரத்தில் நமக்கு புள்ளி விவரம் பிரகாரம் டிகிரி பிரகாரமும் பார்க்கணும். அந்த பலன்கள் அத்தனையும் யாருக்கு பொருந்தும் என்றால், அந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கவர்களுக்கு தான் பொருந்தும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.